காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சட்டைமுனி சித்தர் உள் தீயை எழுப்பிய மௌன யோகி. ஒரு சொல் கூட பேசாமல் உள்ளத்தையே ஒளியாக மாற்றிய முனிவர் என்பதை அறியுமா? சக்தி நிலையம், திரு கைலாயம். வடகிழக்கு இமயமலையின் பரம புனித தியானபீடம் திரு கைலாயம். இங்கே நீண்ட காலம் மௌன தியானத்தில் அமர்ந்து உயிரின் உள் அலைகளை உணர்ந்தவர்தான் சட்டைமுனி சித்தர். இந்த இடத்தின் காற்றே தியான அதிர்வை கொண்டிருக்கிறது என்று பழைய சித்த மரபுகள் கூறுகின்றன. சித்தரின் சக்தி. சட்டைமுனி சித்தர் உள்ளே மறைந்திருக்கும் உயிர்த்தி குண்டலினி எப்படி எழுகிறது என்பதை மிக ஆழமாக விளக்கிய அதிசய யோகி. அவர் முழு வாழ்க்கையும் உள் மாற்றத்தின் இரகசியங்களையே ஆராய்ந்து அதை அருளாக உலகுக்கு தந்தவர். எளிதான சொல்லில் உள்ளே இருக்கும் ஒளியை முழுமையாக எழுப்பத் தெரிந்தவர். தியான உபதேசம். அவர் கூறியது, உள்ளம் அமைதியாக இருந்தால் அதில் ஒளி தானாக உதிக்கும். இதன் பொருள், உள்ளம் நிதானமாயிருந்தால் உள்ளே இருக்கும் சக்தியே விழித்தெழும். அனுபவ பலன். சட்டைமுனி சித்தரை நினைத்து சில நொடிகள் அமைதியாக இருந்தாலே சிந்தனைகள் மெதுவாகத் தணியும். மனத்தில் மென்மையான ஒளி தோன்றும். உடலில் லேசான வெப்பம் எழும். அவரின் அருள் குண்டலினி சக்தியை மெதுவாக விழிக்கச் செய்யும் தன்மை கொண்டது. நமக்கான அருள். சட்டைமுனி சித்தரை வணங்கினால் தியானத்தில் ஆழம் பெறும். உணர்ச்சி கட்டுப்பாடு உயரும். மன அமைதி, சமநிலை வளரும். உள்ளுணர்வு, தீர்மான திறன் மேம்படும். வணங்கினால் கிடைக்கும் நன்மைகள். அவரை நம்பிக்கையுடன் வணங்கினால் மனக்குழப்பம் குறையும். உள்ளார்ந்த ஒளி அதிகரிக்கும். உடல் மனம் தளர்ச்சி நீங்கும். யோகத்தில் விரைவான முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பு குறிப்புகள். 18 சித்தர்களில் ஆழமான உள்தியானத்தில் சிறந்தவர். யோகத்தின் முதன்மையான குரு. மௌனத்தில் ஞானம் காண்பதை மனிதருக்கு கற்றுத்தந்தவர். இமயமலையின் உள்குகைகளில் தியானம் செய்த புனித முனிவர். சட்டைமுனி சித்தரின் அருள் உள்ளே இருக்கும் ஒளியை எழுப்பி மனத்தையும் உடலையும் சக்தியான மாற்றட்டும். அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும்.